நீங்க பாத்திருக்க சுஜி அப்படிங்கிற பொண்ணு ஒரு பொம்மையை அவங்க வீட்டுல எடுத்துட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொம்மையால தாங்க இவங்க வீட்டுல ஏகப்பட்ட அமானுஷ்யமான சம்பவங்களே நடந்துகிட்டு இருக்கு. இனி இந்த பொம்மை இருக்க ஒரு நிமிஷமே நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் காலையில் இவங்க பொம்மை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்க குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு வந்து இவங்க மறுபடியும் அவங்க வீட்டுல அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ இவங்களை வீட்டுக்கு வெளியில இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. இவங்களும் வெளியில போய் பார்த்தா ஒரு பொம்மை அந்த இடத்துல மாஸ்க் போட்டு உட்கார்ந்து இருக்கு. இதை பார்க்கவுமே இவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்து நம்ம குப்பையில போட்ட பொம்மை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாம அந்த பொம்மையை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு செகண்ட் நிப்பாட்டி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொம்மை இவங்க பின்னாடி இருக்கு. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம குழந்தைய தான் அடிச்சிட்டோமான்னு சொல்லி இவங்களும் ஒரு செகண்ட் தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க. அப்பதாங்க அவங்களுக்கே தெரிய வருது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லி. இனி இந்த பொம்மை நம்ம கிட்ட இருக்க ஒரு நிமிஷமே நம்ம உயிருக்கு தான் ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைச்சு உடனே ஒரு குப்பை வண்டிக்கு கால் பண்ணி இந்த பொம்மையை அந்த வண்டியிலேயே தூக்கி போட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கொஞ்ச நேரத்திலேயே அந்த குப்பை வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க. அதுல அந்த டிரைவர் இறந்து போயிடுறாரு. அப்ப எதிர்பாராத விதமா அவங்க குழந்தை அந்த குப்பை வண்டியில இருந்து அந்த பொம்மை எடுத்துட்டு வெளியில வராங்க. எந்த பொம்மை நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சாங்களோ பார்த்தா அவங்க பொண்ணு மூலியமாவே இந்த பொம்மை மறுபடியும் இவங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது.